10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் 2வது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும். எடுத்துக்காட்டு 2.38 பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். ஒரு தெருவில் உள்ள வீடுகளுக்கு 1 முதல் 49 வரை தொடர்ச்சியாக கதவிலக்கம் வழங்கப்பட்டுள்ளது. செந்திலின் வீட்டிற்கு முன்னதாக உள்ள வீடுகளின் கதவிலக்கங்களின் கூட்டுத்தொகையானது செந்திலின் வீட்டிற்கு பின்னதாக உள்ள வீடுகளின் கதவிலக்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம் எனில் செந்திலின் வீட்டு கதவிலக்கத்தை காண்க. அதாவது ஒரு தெருவில் வரிசையாக டோர் நம்பர் 1லேருந்து 49 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சரியா? செந்திலோட வீட்டிற்கு முன்னாடி இருக்கிற டோர் நம்பர்களோட கூடுதல் செந்திலின் வீட்டிற்கு பின்னாடி இருக்கிற டோர் நம்பர்களோட கூடுதலுக்கு சமமாக இருக்குது. அப்படின்னா செந்திலோட வீட்டு டோர் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியாப்பா? கண்டுபிடிப்போமா? தீர்வு: செந்திலின் வீட்டு கதவிலக்கத்தை n என்க. இப்போ செந்திலின் வீட்டு கதவிலக்கத்தை என்னன்னு வச்சுக்கிறோம். முந்தின கதவிலக்கத்தை என்னன்னு வைப்போம்ப்பா? n-1ன்னு வைக்கணும். சரியா? எண்ணுக்கு பின்னாடி இருக்கிறத n+1ன்னு வைக்கணும். சரியா? 1, 2, 3, டாட் 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 n-1 n n+1 டாட் 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 49. சரியா? செந்திலின் வீட்டிற்கு முன்னாடி இருக்கிற கதவிலக்கங்களோட கூடுதல் செந்திலின் வீட்டிற்கு பின்னாடி இருக்கிற கதவிலக்கங்களோட கூடுதலுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா எப்படி எழுதணும்? 1 + 2 + 3 + டாட் 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 ப்ளஸ் n-1 ஈக்குவல் டு n+1 + n+2 + n+3 + டாட் 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 49. சரியா? இப்போ 1 + 2 + 3 + டாட் 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 ப்ளஸ் n-1 ஈக்குவல் டு மொத்த கதவிலக்கங்களின் கூடுதல்ல இருந்து செந்திலின் வீட்டு கதவிலக்கம் வரைக்கும் கழிச்சிட்டோம்னா இங்கே இருக்கிறது கண்டுபிடிச்சிடலாமா? n+1 n+2 n+3 ப்ளஸ் டாட் 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 49 வரைக்கும் கண்டுபிடிச்சிடலாமா? அதை தான் எழுதியிருக்காங்க. 1 + 2 + 3 + டாட் 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 ப்ளஸ் 49 மைனஸ் 1 + 2 + 3 + டாட் 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 ப்ளஸ் n வரைக்கும் இருக்கிறத கழிச்சிட்டோம்னா கண்டுபிடிச்சிடலாம். சரியாப்பா? கூடுதல்ங்கிறதுனால ஃபார்முலா Sn = n/2 × a + l. சரியா? இப்போ இந்த ஃபார்முலாவில் இங்கிட்டு இருக்கிறதையும் பிரதியிடணும், இங்கிட்டு இருக்கிறதையும் பிரதியிடணும். சரியாப்பா? பிரதியிடுவோமா? 1 + 2 + 3 + டாட் 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 ப்ளஸ் n-1. எஸ்என்ல இருக்கிற n என்னப்பா? n-1. சரியா? பிரதியிடுவோமா? எண்ணுக்கு n-1ன்னு பிரதியிடணும். பை 2 a தெரியும் 1 ப்ளஸ் l என்னது? n-1 ஈக்குவல் டு இதுக்கு எழுதணும். இதில் n என்னப்பா? 49. 49 பை 2 இன்ட்டு a என்னப்பா? 1 1 ப்ளஸ் l என்ன? 49. சரியா? 49 பை 2 இன்ட்டு 1 ப்ளஸ் 49. மைனஸ் இருக்கா? மைனஸை போட்டுங்க. அதுக்கடுத்து இதுக்கு எழுதணும். சரியா? n வந்து n/2. சரியா? முதல் உறுப்பு 1, கடைசி உறுப்பு n. சரியா? 1 ப்ளஸ் n. சரியா? n/2 இன்ட்டு 1 ப்ளஸ் n. ப்ளஸ் 1ஐயும் மைனஸ் 1ஐயும் அடிச்சிடணும். மிச்சம் என்ன இருக்குது? n-1/2 இன்ட்டு n. அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். சரியாப்பா? இப்போ 49 பை 2 அப்படியே போட்டுருங்க. 1 + 49 50. சரியா? 49 பை 2 இன்ட்டு 50. மைனஸை அப்படியே போட்டுருவோம். சரியா? n/2 இன்ட்டு 1 ப்ளஸ் n. இதான் அப்படியே எழுதிடும். சரியாப்பா? இந்த எண்ணால் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற உறுப்புகளை பெருக்கணும். சரியா? n × n n² மைனஸ் n × 1 n பை 2. சரியா? ஈக்குவல் டு பகுதியில் 2லையுமே 2 தான் இருக்குது. அப்போ பகுதியை 2ன்னு எழுதிடலாம். மேலே இருக்கிறத பெருக்கி மைனஸ் பண்ணோம்னாலே சரியாக இருக்கும். சரியா? 50 × 49 2450. இங்கே மைனஸ் இருக்குது. மைனஸ் n × 1 மைனஸ் n மைனஸ் n × n மைனஸ் n². சரியா? 2450 மைனஸ் n மைனஸ் n² பை 2. இப்போது
இந்த ரெண்டையும் அடிச்சிடலாம். எப்படி அடிக்கலாம்னா, இங்கே வகுத்தில் இருக்கிற 2 இங்கிட்டு போச்சுன்னா பெருக்கல்ல மாறுமா? பெருக்கல்ல மாறினா ஏற்கனவே அப்படி அடிப்போமா? அதனால இங்கேருந்தே டைரெக்டாக அடிச்சிடலாம். சரியாப்பா? இப்போ மிச்சம் என்ன இருக்குன்னு பாருங்கள். n² இருக்கா, மைனஸ் n இருக்கா, = 2450 - n மைனஸ் n². சரியா? இந்த மைனஸ் n இங்கிட்டு வந்துச்சுன்னா என்னவாகும்ப்பா? ப்ளஸ் என்னன்னு ஆகும். அப்போ ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அடியாயிருமா? அதனால இப்போவே அடிச்சிடலாம். மைனஸ் என்னையும் அடிச்சிடலாம். சரியாப்பா? இப்போ இங்கே என்ன இருக்குது? n² = 2450 - n². இந்த மைனஸ் n² ஆப்போசிட் சைடுக்கு வந்துச்சுன்னா ப்ளஸ் n² மாறிடும். சரியா? அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க பாருங்கள். n² + n² = 2450. இது ஒரு n², இது ஒரு n². அப்போ என்ன வரும்? 2n². 2n² = 2450. இப்போ நமக்கு n² மட்டும் தேவை. அப்போ என்ன செய்யணும்? பெருக்கல்ல இருக்கிற 2 ஆப்போசிட் சைடுக்கு வர்றப்ப வகுத்தல்ல மாறிடும். n² = 2450/2. அடிச்சு கொடுக்கலாமா? ஓ 2 2, ஓ 2 2, 2 4, 2 4, மிச்சம் 1, 10, I 2 10, 1225 வரும். சரியாப்பா? n² = 1225. இப்போ n வேணும்னா ரூட் எடுக்கணும். சரியாப்பா? n = ± √1225. இப்போ பகாக்காரணி படுத்துவோமா? 1225 5ஆல் ஊற்றிங்கன்னா 2 10 மிச்சம் 2, 4 20 மிச்சம் 2, 5 25. பழையபடி 5ஆல் ஊற்றிங்கன்னா 4 20 மிச்சம் 4, 45 9 45 49 வருது. 7ஆல் ஊற்றிங்கன்னா 7 7 49. பழையபடி 7ஆல் ஊற்றிங்கன்னா 1 7. இதை ரூட்டுக்குள்ளே எழுதணும். சரியா? ± √5 × 5 × 7 × 7. ரூட்லேருந்து வெளியே எடுக்கணும்னா என்னப்பா செய்யணும்? 2 5க்கு ஒரு 5 வெளியே எடுக்கணும், 2 7க்கு ஒரு 7 வெளியே எடுக்கணும். அப்போ ± 5 × 7. 7 எவ்வளோப்பா? 35. இப்போ n = ± 35. எண்ணுக்கு 2 மதிப்புகள் இருக்குது. n = +35, n = -35. என்னங்கிறத நம்ம என்னப்பா எடுத்திருக்கோம்? செந்திலின் வீட்டோட கதவு இலக்கமாக எடுத்திருக்கோம். கதவோட நம்பர் என்னைக்காவது மைனஸில் வந்திருக்கா? கிடையாது. அப்படின்னா -35 வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போ n = +35 தான் வாய்ப்பு இருக்குது. அப்போ செந்திலோட வீட்டு டோர் நம்பர் என்ன? 35. சரியாப்பா? இதை தான் கீழே எழுதியிருக்காங்க. n = -35 என்பது பொருந்தாது. தேர்ஃபோர் செந்திலின் வீட்டு கதவு இலக்கம் 35 ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாப்பா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.